நாள் 27 ஏசாயா 46:4. இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆமேன். புதுபலனை தாரும் தெய்வமே, புதுபலனை தாரும் தெய்வமே, உம்மை போல் வார வேண்டுமே, உம்மை போல் மாற வேண்டுமே, இதுவே தான் எந்தன் வாஞ்சையே, இதுவே தான் எந்தன் வாஞ்சையே. புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே, புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே. அருமையானவர்களே, இன்றைய நாளின் சிந்தனை பொருள் நம்மை தாங்கும் கர்த்தர். 5 தலைப்புகளின் கீழாக இந்த நாளின் சிந்தனையை நாம் மேற்கொள்வோம். முதலாவது, கரத்தினால் நம்மை தாங்குகிறார். ஏசாயா 41:10, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். சங்கீதம் 37:24, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் என்று வேதம் சொல்கிறது. இரண்டாவது, அவர் நம்மை நீதியினால் தாங்குகிறார். சங்கீதம் 41:12, நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி. ஏசாயா 59:16, அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது என்று வேதம் சொல்கிறது. மூன்றாவது, அவர் கிருபையினால் நம்மை தாங்குகிறார். சங்கீதம் 94:18, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று நாம் பார்க்கின்றோம். நான்காவது, ஆவியினால் அவர் நம்மை தாங்குகிறார். சங்கீதம் 51:12, உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று நாம் பார்க்கின்றோம். ஐந்தாவது, வசனத்தினால் நம்மை அவர் தாங்குகிறார். எபிரேயர் 1:3, சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே தம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே நம்மை தாங்கும் கர்த்தரை நாம் முழுமையாய் பற்றி கொள்வோம், அவரை சார்ந்து வாழ்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் தந்த இந்த கிருபையான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் எங்களை எப்பொழுதும் தாங்குகின்றவராக, தப்புவிக்கின்றவராக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட இடைப்படும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.